வணக்கம். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற உள்ள மக்களவை தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்குப்பதிவிற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தேர்தல் பொறுப்பாளர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட DR நகர், திருமால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், ஆதரவாளர்கள், NR காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் திரளாக உடனிருந்தனர். ஸ்பீட் ரேடார் கருவி மூலம் போக்குவரத்து போலீசார் வாகன ஓட்டிகளின் வேகத்தை கண்டறிய சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் செந்தில் கணேஷ் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் ராமமூர்த்தி, அன்பழகன் மற்றும் பாஸ்கர் உள்ளிட்ட போக்குவரத்து போலீசார் ஆரியபாளையம் பைபாஸ் சாலையில் காலை வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வரும் வாகனங்கள் சரியான வேகத்தில் செல்கிறதா என்று ஸ்பீட் ரேடார் கருவி மூலம் போக்குவரத்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிவேகமாக சென்ற வாகனங்கள் ஸ்பீட் ரேடார் கருவி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன்படி அதிவேகமாக சென்ற வாகன ஓட்டிகளை மடக்கி, இது சோதனை மட்டும் என்பதால் அபராதம் விதிக்கவில்லை. நாளையிலிருந்து அதிவேகமாக வருவது கண்டுபிடிக்கப்பட்டால் சுமார் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் தேர்வு நடைமுறைகளை ஜூன் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று பொறுப்பு துணைவேந்தருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக காலியாக உள்ள பதிவாளர் பதவியை நிரப்ப உத்தரவிடக் கோரி புதுச்சேரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அல்லாத ஊழியர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி SV கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்ய நாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பல்கலைக்கழகம் தரப்பில் ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் பதிவாளர் தேர்வு செய்ய தேர்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவிடம் 64 பேர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். மக்களவை தேர்தல் அறிவிப்பு காரணமாக நேர்முக தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மே மாத இறுதிக்குள் நேர்முக தேர்வை நடத்த வேண்டும் எனவும் பதிவாளர் தேர்வு நடைமுறைகளை ஜூன் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் பொறுப்பு துணை வேந்தருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். புதுச்சேரி நரிக்குறவர் காலனி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி விமான நிலையம் பின்புறம் உள்ள நரிக்குறவர் காலனியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி, சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பிவிட முயன்ற 2 இளைஞர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் விற்பனைக்காக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் நரிக்குறவர் காலனி சேர்ந்த லட்சுமணன், பெரியார் நகரை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று காலை இந்திரா நகர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அத்தொகுதிக்குட்பட்ட தர்மபுரி பகுதியில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கடை வீதிகளில் வியாபாரிகளிடமும் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது இந்திரா நகர் தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் காந்தி,
திமுக நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி வாய்க்கு வந்தபடி அள்ளி தெளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு புதுச்சேரி மக்கள் ஒருபோதும் செவிசாய்க்க மாட்டார்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் நிருபர்களிடம் கூறுகையில், திருபுவனை தொகுதி தொழிலதிபர் பத்மாவதி தலைமையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் சிவசங்கரன், ராமலிங்கம், அங்காளன் ஆகியோரின் முன்னிலையில் பாஜகவில் கடந்த 6ஆம் தேதி இணைந்தனர். புதுச்சேரியில் பாஜக வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வாய்க்கு வந்தபடி உளறி வருகிறார். பத்மாவதி குற்ற பின்னணி கொண்ட மணிகண்டன் மனைவி என்றே வைத்துக் கொள்வோம். மணிகண்டன் தான் குற்றம் சாட்டப்பட்டவரே தவிர பத்மாவதி குற்றவாளி இல்லை. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நமச்சிவாயம் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி புதுச்சேரி மக்களின் வாக்கை பெற்ற பின் நாராயணசாமி திருட்டுத்தனமாகவும் கொல்லைப்புறமாகவும் முதல்வர் பதவியை பிடுங்கியது அனைவருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி வாய்க்கு வந்தபடி அள்ளி தெளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு புதுச்சேரி மக்கள் ஒருபோதும் செவிசாய்க்க மாட்டார்கள் என்றார். புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் குழு லோன் வாங்கி தருவதாக கூறி 22 பவுன் நகை ரூபாய் 1.45 லட்சம் மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை திருவிக்கா நகரை சேர்ந்தவர் ரஞ்சினி. இவருக்கும் பாரதிதாசன் நகரில் வசிக்கும் சத்யா மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குழு லோன் ரூபாய் 1.70 லட்சம் வாங்கி தருவதாக கூறி 22 பவுன் நகை, ஸ்கூட்டர், 2 செல்போன், ரூபாய் 1.45 லட்சம் பணம் ஆகியவற்றை மேற்கண்ட 2 பேரும் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும் அதனை திருப்பி கேட்டால் மிரட்டுவதாகவும் ரஞ்சினி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை காவல்நிலை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் சத்யா, செந்தில்குமார் மீது மோசடி உட்பட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சத்யாவை கைது செய்தனர். மோசடி செய்த பொருட்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் தலைமறைவான செந்தில்குமாரை வலைவீசி தேடி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திருக்கனூர் காவல்நிலை ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் காட்டேரிக்குப்பம் காவல்நிலை உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் காட்டேரிக்குப்பம் காவல்நிலை சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் காவலர்களின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருக்கனூர் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் காட்டேரிக்குப்பம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் சுமார் 100 பேர் கொண்ட தமிழக சிறப்பு காவல் படையுடன் காட்டேரிக்குப்பம் காவல்நிலை சரகத்திற்குட்பட்ட காட்டேரிக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம், சந்தை புதுக்குப்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி காவலர்களின் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர். பெங்களூரில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை சுப்பையா நகர் தனியார் கல்வி நிறுவனம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதையடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்ற வாலிபரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சேர்ந்த காக்கா முட்டை என்கிற மணிகண்டன் என்பதும் பெங்களூரில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் 85,000 பணத்துடன் பிடிப்பட்ட தனியார் நிதி நிறுவன ஊழியர் உரிய ஆவணங்கள் வைத்திருந்து போலீசார் அவரை குற்றவாளி போல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. காரைக்கால் கோட்டுச்சேரி போலீசார் தேவானூர் சோதனை சாவடியில் நேற்று வாகனங்களை சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது தரங்கம்பாடி பகுதியில் இருந்து தனியார் நிதி நிறுவன ஊழியர் மணிமாறன் இருசக்கர வாகனத்தில் வந்தார். அவரிடமிருந்து ரூபாய் 85,000 பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்திற்குரிய ஆவணத்தை காட்டியும் அவரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு ஆவணங்களை சரிபார்த்து பணத்தை திருப்பி கொடுத்தனர். ஆனால் அதே நேரத்தில் அவரை குற்றவாளி போல் நிற்க வைத்து படம் எடுத்து பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்துள்ளதை மணிமாறன் கவலையுடன் எதிர்த்தார். உரிய ஆவணங்கள் காட்டிய பிறகு மாலை வரை தன்னை காவல் நிலையத்தில் குற்றவாளி போல் உட்கார வைத்தனர். மேலும் உரிய மரியாதையின்றி அவதூறாக பேசியதாகவும்
குற்றவாளி போல் புகைப்படம் எடுத்து பத்திரிகையில் வெளியிட்டது மன உளைச்சலாக உள்ளது என்றார். ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து காங்கிரசார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஏம்பலம் தொகுதி திமுக நிர்வாகிகள், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கரிக்கலாம்பாக்கம், வடகரை ரோடு ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அப்பகுதிகளில் காங்கிரஸ் பிரமுகர்கள் மோகன்தாஸுக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். காரைக்கால் அருகே சுடுகாட்டில் வைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்து 2 நபரை போலீசார் கைது செய்து 5 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வளத்தெரு பகுதியில் உள்ள சுடுகாட்டில் நேற்றிரவு ரகசியமாக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த போது அங்கு 2 நபர்கள் சுடுகாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரிய வந்தது. அதனை அடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து அங்கு இருந்த 2 நபர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் காரைக்காலை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் முத்துவேல் என்றும், இவர்கள் வெளிமாநிலத்தில் இருந்து துணி கடைகளுக்கு துணிகள் வாங்குவது போல் போலியான பார்சல் மூலம் இந்த புகையிலை பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் பூரணாங்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதியில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் அதிமுக மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் மருத்துவர் மேனகா சூறாவளி தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். நேற்று மாலை ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு, பிள்ளையார்குப்பம், ராமநாதபுரம், துத்திப்பட்டு, கரசூர், சேதராப்பட்டு போன்ற கிராமப்புற பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார். இதில் நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தொகுதி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தினை மது இல்லாத மாநிலமாக மாற்றி காட்டுவோம், பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குவோம், புதுச்சேரி மாநிலம் தனி மாநிலம் பகுதியினை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று பேசி மக்களிடையே துண்டு பிரச்சுரங்களை வழங்கி நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டனர். நெட்டப்பக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் 19 அன்று ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதையொட்டி தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி SP வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் நெட்டப்பக்கம் காவல் நிலைய பகுதிகளில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. நெட்டப்பக்கம் காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி பண்டசோழநல்லூர், வடுவக்குப்பம், கல்மண்டபம், நத்தமேடு, ஏரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நெட்டப்பக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், தமிழக காவல்துறை ஆய்வாளர் பூதபாண்டியன், உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர்.
நெட்டப்பக்கம் தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளரான வைத்திலிங்கம் திறந்த வேனில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுவை மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் நெட்டப்பக்கம் தொகுதியில் திறந்த வேனில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக நெட்டப்பக்கம் தொகுதி வடுவக்குப்பம் வெங்கடேச பெருமாள் சன்னதியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திறந்த வேனில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து கல்மண்டபம், நத்தமேடு, ஏரிப்பாக்கம், சூரமங்கலம், மொளப்பாக்கம், மடுகரை, கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கரையம்புத்தூர் உள்ளிட்ட தொகுதியில் உள்ள அனைத்து ஊர்களிலும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து ஏனாம் பிராந்தியத்தில் முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகிய பிராந்தியங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் ஏனாம் பிராந்தியமானது ஆந்திர எல்லைக்குள் உள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி ஏனாம் பிராந்தியத்தில் திறந்த ஜீப்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு அவர்களை முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வரவேற்றார். பின்னர் ஏனாம் பகுதிக்கு சென்ற முதல்வர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயத்தை அந்த பகுதி பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் வரவேற்றார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம்பேட் பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம்பேட் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தச்சூர் மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து கூடப்பாக்கம்பேட் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.